கௌதம், நீ எதுவும் கிளாஸ்க்கு போலையா? அதுக்கெல்லாம் டேலண்ட் வேணும். ஏன் கௌதம்? டேலண்ட் இல்லாதவங்க தான் அதை வளர்த்துக்க கிளாஸ் போவாங்க. நமக்கு தான் இருக்கே. ஏய், என்னடி என் வீட்டுக்கு வந்து என்னை கலாய்க்கிறியா? நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் எங்க ஆன்ட்டி வீட்டுக்கும் தான் வந்திருக்கேன். போகும்போது ஓரமா நடந்து போ. ரோடு ஓரமா பார்த்து போ. சரிம்மா. சரி சரி போ. ஆஹா இல்ல, எனக்கு இன்னும் நேரம் இருக்கு. நான் லேட்டாவே போறேன். என்னடி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க? சரி, என்னமோ பண்ணு. நீ என்னமா தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்ட? சரி வா உட்காரு, நான் வாரி விடுறேன். மதி, நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு. சீக்கிரம் வா. என்னடா யோசிக்கிற? சரியான அட்ரஸுக்கு தானே வந்திருக்கோம். இல்ல மேப் ஏதாவது தப்பா காட்டியிருக்கா? இல்லம்மா, இந்த வீடு தான். அப்புறம் என்னடா, வா சீக்கிரம் போய் புள்ளைய பார்க்கலாம். அம்மா நீ போமா, நான் இங்கே இருக்கேன். டேய், என்னடா பேசுற? உன் முகத்தை பார்க்காம புள்ள தவிச்சு போய் கிடப்பாடா. வா உள்ள. தெரியுமா, நீ போய் கூட்டிட்டு வாயேன். எதுக்கு ரெண்டு பேரு தெரியாத வீட்டுக்கு போகணும்? அவங்க சங்கடப்படுவாங்கல்ல. நீ போய் கூட்டிட்டு வா, நான் வண்டியை திருப்பி வைக்கிறேன். நீ சரி போ. இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். அடடே, நீங்க எங்க இங்க? ரங்கநாயகி அம்மா, இது உங்க வீடா? ஆமா ஆமா, என் பேத்தி நீங்க அழைச்சிட்டு வந்ததா உங்க வீட்டு அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. இது நம்ம வீடு தானா? ஆமா ஆமா, நல்லதா போச்சு. கடவுள் எல்லாத்தையும் ஒரு காரணத்தோட தான் பண்ணுவாரு. ஆமா, எங்க அவ? அவ உள்ளதான் இருக்கா, பசங்களோட விளையாடிட்டு இருக்கா. ஏ கௌதம், உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வாடா. நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். வீடு தேடி வந்தவங்கள நிக்க வச்சா பேசுறது? உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் பாட்டி நல்லா இருந்துச்சு. வாளு ஏடி, உங்க அப்பா வர வரைக்கும் பொறுத்துக்க மாட்டியா? கொஞ்ச நேரத்துல மனசெல்லாம் அப்படியே பதறி போயிடுச்சு. ஏதோ தெரிஞ்சவங்களா இருக்கறனால சரியா போச்சு. இல்லனா என்ன ஆயிருக்கும்? அவளை எதுக்கு திட்டுறீங்க? இவ்வளவு நேரம் பயந்து போய் கிடந்தா. உங்களை பார்த்த உடனே தான் அவ சகஜமாயிருக்கா. இது உங்க பேரனா? ஆமா. பேத்தி எங்க? அவ உள்ளதான் இருக்கா. 3 ஒரே கிளாஸ்ல தான் படிக்குதுங்க. ஓஹோ. டேய், அதனாலதான் உன் ஃப்ரெண்ட நீ கூட்டிட்டு வந்துட்டியா? நான் இல்ல, எங்க அம்மா. அத ஏன் கேக்குறீங்க? என் மருமக பசங்களை கூட்டிட்டு வர்றப்போ ஸ்கூல் பக்கத்துல ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சான். அம்மா, திவ்யா அங்க நிக்கிறா. கூப்பிடலாமா? வா போய் கேக்கலாம். என்ன பாப்பா? திவ்யா இன்னும் வீட்டுக்கு போலையா? இல்ல, டாடி இன்னும் வரல.
எனக்கு பயமா இருக்கு. அம்மா இவள நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலாமா? கௌதம், அப்படிலாம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. உங்க அப்பா லேட்டா வரேன்னு ஏதாச்சும் சொன்னாரா? இல்ல ஆண்டி, டாடி எப்பவும் கரெக்ட் டைமுக்கு வந்துருவாங்க. சரி, உங்க டாடியோட நம்பர் தெரியுமா? ஆ, இரு. நம்பர் சொல்லு, கால் பண்றேன். 98 is either switched off or not reachable at the calling is either switched off or not reachable at the நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, அப்பா வந்துருவாரு. சரி, நீ வா. வாங்க, இங்க கூட வா. பாருங்க, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. ம். உங்க மருமக வந்த வண்டி மட்டும் ரிப்பேர் ஆகாம இருந்தா என்ன ஆயிருக்கும்? ஆ? நாம திரும்பவும் சந்திக்கணும்னு விதி இருக்கும்போது அதை மாத்த முடியுமா? அத சொல்லுங்க. ஆமா, உங்க மருமக எங்க? அன்னைக்குதான் கோயில்ல பார்க்க முடியல. இன்னைக்காவது வீட்ல இருக்காங்களா? இருக்கா பாருங்க, நான் உங்களை பார்த்த சந்தோஷத்துல பேசிக்கிட்டே அவளை மறந்துட்டேன். அம்மாடி வினோ, யார் வந்திருக்காங்கன்னு பாருமா. வருவா. ம். எந்நேரமும் கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. என்ன கூட்டிட்டு வரணும் போன அம்மாவை இன்னும் காணோம். இவ்வளவு நேரம் என்ன பண்றாங்க? தெரியாதவங்க கிட்ட அப்படி என்னதான் பேசுவாங்களோ? யார் இவன்? நம்ம வீட்டு வாசல்ல காரை நிப்பாட்டிட்டு நோட்டம் விட்டுட்டு இருக்கான். இந்த காரையும் இந்த முகரையும் இங்க பார்த்த மாதிரி இருக்கே. எங்கேயோ இல்ல, இங்கதான். அந்த புல்லட் பார்ட்டியா நீ? இரு. ஹலோ, யார் நீங்க? இப்படி ஆம்பளை இல்லாத விட்டு உத்து உத்து பாத்துட்டு இருக்கீங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதான் அன்னைக்கே மூஞ்சில் அடிச்ச மாதிரி பைக் எல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல. அப்புறம் எதுக்கு வாசல்ல நின்னு அசிங்கமா பாத்துட்டு இருக்கீங்க? ஹலோ, யார் நீங்க? என்ன எதுன்னு விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. என்னது, நான் யாரா? ஏங்க, எங்க வீட்டு வாசல்ல நின்னு தப்பா பாத்துட்டு இருப்பீங்க, அதை கேட்டா என்ன யாருன்னு கேப்பீங்களா?